வணக்கம். பவி தமிழ் நியூஸுக்கு உங்களை அனைவரையும் வர வைக்கிறேன். அதாவது இன்றைய நாளில் ஒரு விஷயம் ஒன்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இது இப்போ வந்த சட்டம் இல்லை. இது கிட்டத்தட்ட கனகாலமாக இருக்கிற ஒரு சட்டம் தான். ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாது. இது தெரியாமலே நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். வாகன மோட்டார்களுக்குரிய ஒரு விடயம்தான். நார்மலாக நான் ஜெர்மனி, யூரோப்பா வெளிநாடுகளை பொறுத்தளவில் வெக்கையும் சரி குளிரும் சரி இதுக்கு இணைவாக நாங்கள் இருக்கிற காரில் பயணிக்கும் போது வெக்க டைமில் ஏசி போடுறதும் சரி, குளிர் டைமில் வெப்பமான இதை போடுறதும் சரி, இது ரெண்டும் நடக்கும். இது நார்மலாக. ஆனால் இதில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி இருக்கிறோம். அந்த இடத்துல நிப்பாட்டி பார்க் பண்ணின இடத்துல இருந்து நாங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சு, இப்போ வெக்கையான டைம் ஏசியை போட்டுட்டு கொண்டு உள்ளே இருந்து கண்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சு கொண்டு நாங்கள் உள்ளே இருந்தால் அதுக்கு ஃபைன் மட்டும் 80 யூரோ கிட்ட வருது. இது எத்தனை பேருக்கு தெரியுமென்றது எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொமெண்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ வரைக்கும் இந்த காலம் வந்ததுன்னு சொல்லி இது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ நடைமுறையில் இருக்குது. இதில் ஃபைன் வாங்கின ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்களாம். நான் கூட நிறைய வாட்டி இந்த சிச்சுவேஷனில் செஞ்சுருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியாமல் செஞ்சுருக்கிறேன். இந்த நியூஸை பார்த்ததுக்கு பிறகு தான் நான் அதை பகிர்ந்து கொள்ளணுமென்று கூடுதலாக நினச்சினேன். அதே மாதிரி நாங்கள் குளிர்காலத்தில் இந்த வெக்கையை போடுறது கூட இருக்குது. ஏனெண்டா வெக்க காலத்தில் கூட ஒரு காருக்குள்ள ஏறி இருந்து ஜன்னலை திறந்துட்டு நாங்கள் போயிடலாம், அதை கொஞ்சம் சமாளிச்சிடலாம். ஆனால் குளிர்காலத்துக்குள்ள காருக்குள்ள ஏறி இருந்து நம்ம காரை ஹீட் பண்ணி அந்த ஹீட் வர்றதுக்கே 20 நிமிஷத்துக்கு மேல் ஆகும். அது அந்த காரில் போகிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்தளவுக்கு ஒரு குளிர் உள்ள தாங்க இல்லாத அளவுக்கு இருக்கும். அப்போ சில பேர் என்ன செய்யறது, காரை முதலே ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு தங்களோட அலுவலை முடிச்ச ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் காரில் ஏறி நின்றுட்டு பயணிக்கிறேன், கார் ஹீட்டாக இருக்குமெண்டு. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்களுக்கு செய்கிறார்களுக்கு தான் இந்த பிரச்சனை. அதை நார்மலாக இந்த என்வாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறதால அவங்க சொல்லியிருக்காங்க, சூழலுக்கு ஏற்ற மாதிரியான இது இல்லை, சூழலை மாசுபடுற பிரச்சனை, மரங்கள் இதுகள்லேருந்து எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு தான் இந்த சட்டம் ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் எங்களுக்கு கூடுதலான ஆட்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இது போன்ற காணொலிகளை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நான் ஒரு குறுகிய அளவான நியூஸுகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். விரைவில் நான் அதுக்குரிய ஒரு விரிவான பெரிய நியூஸில் நான் உலக நியூஸுகளோடு சேர்ந்து ஜெர்மனி நியூஸுகளை கூடுதலாக நான் பகிரணுமென்று ஆசைப்பட்றேன். இது போன்ற வீடியோஸுகளை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், ஜெர்மனியில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் அறிய வேணும்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள், பெல் ஐக்கானை அமர்த்தி வைத்துக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.